இங்க நிறைய பேருக்கு துரோகங்கிற வார்த்தைய கேட்டாலே பயம். அடுத்தவங்களுக்கு நடக்கும் போதுனாலும் சரி, நமக்கே நடக்கும் போதுனாலும் சரி, துரோகம் மிகப்பெரிய வலிய கொடுக்கும். ஆனா ஒருவேளை துரோகத்துல இருந்து தப்பிக்க வழி இருந்தா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் துரோகத்துல இருந்து தப்பிக்க முடியும்னா நல்லா இருக்கும்ல. அப்ப அதை பத்தி தான் 3 கதைகளை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் கதை சிங்கத்துக்கு கிடைத்த வரம். ஒரு காலத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப வீரம் நிறைந்த சிங்கம். அது எப்ப வேட்டைக்கு போனாலும் தான் கூட்டத்தோட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நிறைய இறைச்சி எடுத்துட்டு வரும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த சிங்கம். அதனால சிங்கம் எப்ப வேட்டைக்கு போனாலும் வெறுங்கையா திரும்பாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட இந்த சிங்கத்துக்கு 2 நண்பர்கள். ஒரு நண்பன் ஓநாய், இன்னொரு நண்பன் நரி. இந்த நரி ஆகட்டும் ஓநாய் ஆகட்டும், என்ன பிரச்சனை வந்தாலும் சிங்கத்துக்கு ஆதரவா தான் பேசும். அங்க இருக்கிற யாராவது சிங்கத்துக்கு எதிராக கை நீட்டணுமே, அந்த ஓநாய்க்கும் நரிக்கும் அவ்வளோ கோபம் வரும். அந்த அளவுக்கு அந்த சிங்கத்தோட நட்பு பாராட்டுச்சு ஓநாயும் நரியும். இப்படி இருக்கும்போது அந்த சிங்கம் நம்பிக்கையோட தன்னோட நண்பர்கள் கிட்ட பழகுச்சு. இந்த உலகத்திலே நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தன்னோட நண்பர்களை நம்புச்சு. பாருங்க, ஒரே கொண்டாட்டம் தான். எப்பெல்லாம் சிங்கம் இறைச்சி எடுத்துட்டு வருமோ அப்பெல்லாம் அந்த குகையில பயங்கரமான விருந்து நடக்கும். எப்பெல்லாம் விருந்து நடக்குதோ அப்போல்லாம் சிங்கம் குதூகலமா இருக்கும். நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டுக்கு போகும்போது ஒரு மானை பார்த்துச்சு. மானை தாக்குறதுக்காக வேகமா புதர்ல நுழைஞ்சிச்சு. ஆனா பாவம், அந்த புதர் ஒரு முள் புதர் அப்படிங்கறத சிங்கம் கவனிக்கல. அதனால சிங்கத்தோட கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு. எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் இந்த முள்ளு குத்துறதுக்கு தப்பிக்கவே முடியாது தெரியுமா. சிங்கத்துக்கு வலி தாங்கல. வனதேவதைய கூப்பிட்டுச்சு. அதுகிட்ட உதவி கேட்டுச்சு. வனதேவதையே, இந்த முள்ளை எடுத்து விடு, என்னால இந்த இடத்துல இருந்து நகல முடியலன்னுச்சு. வனதேவதையும் காட்சி தந்து அந்த சிங்கத்தோட கால்ல இருக்கிற முள்ள எடுத்து விட்டுச்சு. அந்த சமயம் அந்த வனதேவதை என்ன சொல்லுச்சு தெரியுமா? சிங்கமே, எல்லாமே நல்லதுக்கு தான். நீ போ, இன்னும் 10-15 நாள்ல சரியாயிடும். அதுக்குள்ள உனக்கு ஒரு பெரிய பாடமும் கிடைக்கும்னு. சிங்கத்துக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் தன்னோட குகைக்கு வந்துச்சு. அப்படியே நாட்களும் நகர்ந்து போச்சு. முள்ளு குத்தின இடத்துல வீங்கி சீழ் பிடிச்சு கஷ்டப்பட்டுச்சு. தன்னோட நண்பனான ஓநாய் கிட்டையும் நரி கிட்டையும் அழுதுச்சு. அதுக்கு வேற கால்ல அடிபட்டிருக்கா, வேட்டையாட முடியாதா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதனால பயங்கரமான பசியோட பயங்கரமான வலியோட அந்த குகைக்குள்ளேயே அடங்கி கிடந்தது சிங்கம். இதுக்கு மேல சிங்கத்தால தாக்கு பிடிக்கவே முடியாது. சிங்கம் என்ன பண்ணுச்சு? மாலை வேளைகள்ல தன்னை பார்க்க வர நரிக்கிட்டையும் ஓநாய்கிட்டையும் உதவி கேட்டுச்சு. நண்பர்களே, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களால பெரிய மிருகத்தெல்லாம் எதுவும் அடிச்சுட்டு வர முடியாது. அதனால ஒரு சின்ன முயலையாவது எடுத்துட்டு வாங்க. நீங்க துரத்திட்டு மட்டும் வந்தீங்கன்னா போதும், நான் இந்த குகைக்குள்ளேயே வச்சு முயலை பிடிச்சி சாப்பிட்டுக்குவேன். ரொம்பலாம் பெருசா வேணாம், எனக்கு சரியாற வரைக்கும் இந்த சின்ன உதவியை மட்டும் செய்யுங்கன்னு கேட்டுச்சு நண்பர்கள் கிட்ட. ஆனா அந்த ஓநாய் கிட்ட இருந்தோ நரிக்கிட்ட இருந்தோ இரக்கமான வார்த்தைகளும் தான் வந்துச்சே ஒழிய உதவின்றது வரவே இல்லை. இவ்வளோ ஏன், சிங்கம் அந்த உதவியை கேட்ட பிறகு ஓநாயும் நரியும் அந்த குகைக்கும் கூட வர்றதில்ல. அந்த இடத்துலதான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சு, நட்புன்றது கூட எல்லா நேரமும் ஒரே மாதிரி இல்ல. நம்ம கூட பழகுற நிறைய பேரு நம்ம நல்லா இருக்கும் போது எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி நம்ம கஷ்டப்படும் போது பழகுறது இல்ல. நல்லா இருக்கும் போது நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு ஆதரவு தர்றாங்க, நமக்காக குரல் எடுத்து பேசுறாங்க. ஆனா இப்படி கஷ்டப்படும் போது உதவின்றது வார்த்தை அளவிலேயே போயிடுது. இனிமேல் போச்சு யாரையும் நம்ப கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு குணமாயிருச்சாங்க. கையோட உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும்னு தேவதை சொல்லிச்சுல, அந்த பாடமும் விளங்குச்சாங்க. இன்னைக்கு இந்த கதையில அந்த சிங்கம் புரிஞ்சுக்கிட்டத நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா துரோகத்துல இருந்து தப்பிக்கலாம். நம்ம நல்லா இருக்கும் போது நிறைய பேர் நம்ம கூட பழகுவாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது குரல் கொடுப்பாங்க. நம்மளும் இவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்புவோம். ஆனா அதுல பெரும்பாலான நபர்கள் வாய்சவடாலின் போது கூட இருப்பாங்களே ஒழிய உண்மையான பிரச்சனை வரும்போது கூட இருக்க மாட்டாங்க. யார் கூட பழகும் போதும் மனிதர்களின் பொதுவான இந்த இயல்பை ஞாபகம் வச்சு பழகுங்க. அடுத்து 2வது கதை, இறகை பிடுங்கிய நரி. ஒரு ஊர்ல ஒரு மயிலும் ஒரு நரியும் நண்பர்களா இருந்துச்சு. மயிலுக்கு நரிய ரொம்ப பிடிக்கும், நரிக்கும் மயில ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்தினாலேயே மயில் நரி என்ன உதவி கேட்டாலும் செய்யும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நரி மயில் கிட்ட வந்துச்சு. மயிலே, எனக்கு ஒரு இறகு வேணும், ஒரே ஒரு இறகு மட்டும் எனக்கு தரியான்னு கேட்டுச்சு. மயிலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறகுனாலும் அதை பிடுங்கி எடுக்கும் போது வலிக்கதான் செய்யும். கையோட 2-3 இறகை சேர்த்து பிடுங்குனா அதோட உருவம் மாறும். இருந்தாலும் நரிக்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. தன்னோட நண்பனா போச்சு,
முடியாதுன்னு சொன்னா முகம் வாட வாய்ப்பு இருக்கு, அதனால நீ பிடுங்கிக்கோன்னு அனுமதி கொடுத்துச்சு. நரியும் மயிலோட உடம்புல இருந்து ஒரு இறக பிடுங்கி எடுத்துச்சு. ஆனா பாருங்க, அன்னைக்கு மட்டும்தான் அது இறக பிடுங்கி எடுத்துச்சான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு அடுத்து வந்த எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு இறகா மயிலோட உடம்புல இருந்து பிடுங்க ஆரம்பிச்சிச்சு நரி. மயிலுக்கு ரொம்ப வலிக்கும், வேதனையா இருக்கும். ஆனாலும் மறுத்தா நரி தப்பா நினைச்சுக்குமோன்னு பயம். வேண்டாம் நரியே பிடுங்காதன்னு சொன்னா நரி தன்னை விட்டுட்டு போயிருமோன்னு பயம். அதனால ஒரு நாளும் மயில் நரிக்கிட்ட தன்னோட வேதனைய சொல்லவே இல்லை. நாட்கள் கடந்து போச்சு. நரி மயில் உடம்புல இருந்து ஒவ்வொரு இறகையா பிடுங்கி பிடுங்கி மயிலோட உடம்பு இறக இழந்துச்சு. ஒரு நாள் பாருங்க, குளத்துக்கு தண்ணி குடிக்க போகும்போது மயில் தன் உடம்ப பாக்குது. அதுக்கு தன்னை பார்த்தா தான் மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு ரெக்க கூட உடம்புல இல்ல, அங்கங்க புண்ணு வேற வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப வேதனை தான். ஆனாலும் அந்த இடத்துல மயில் நினைச்சுக்குது, இதனால என்ன, நம்ம உடம்பு இப்படியே ஆனாதான் என்ன, நமக்கு தான் நம்ம நண்பன் நரி இருக்கானே, அவனுக்கு முன்னாடி இந்த ரெக்கெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்குது. ஆனா அப்படி நினைச்ச மயிலுக்கு அடுத்த சில நாட்கள்ல அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன் தெரியுமா? அத்தனை நாட்கள் அந்த ரெக்கை இருக்கிற வரைக்கும் மயில தேடி தேடி வந்த நரி மயில் உடம்புல ரெக்கை எல்லாம் போன பிறகு அதை பார்க்க வர்றதே கிடையாது. அந்த இடத்துல மயில் உணர்ந்துச்சான், எங்க நரி தப்பா நினைச்சுக்குமோன்னு நினைச்சுதானே எல்லா வழியையும் பொறுத்துக்கிட்டோம். அது விட்டுட்டு போயிருமோன்னு பயந்து தானே இறகையெல்லாம் இழந்தோம். ஆனா இதெல்லாம் செஞ்ச பிறகும் அது விட்டுட்டு தானே போயிருக்கு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நம்மளோட ரெக்கைகளையாவது நம்ம காப்பாத்திருக்கலாமேன்னு. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மயிலுக்கு ரெக்கையை பிடுங்கி எடுக்கும்போது வலிக்கும்னு நரிக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட நரி எல்லாம் முடிஞ்ச பிறகு மயில் கூட இருக்குமா என்ன? அது மாதிரி தாங்க சில மனிதர்களுக்கு நம்ம காயப்படுறோம்னு தெரியும், அவங்க கேட்குற ஒரு விஷயம் நம்மளை பாதிக்குதுன்னு தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே கேட்பாங்க, திரும்ப திரும்ப அதையே செய்வாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பயந்து விட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இறுதியில காயத்தை சுமக்கக்கூடிய நபர்கள், துரோகத்தை அடையக்கூடிய நபர்கள் நீங்களா தான் இருப்பீங்க. அடுத்து 3வது கதை, காதை மூடிக்கொண்ட ராஜா. ஒரு காலத்துல ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த ராஜா கிட்ட ஒரு பிரச்சனை, அவருக்கு எப்பவுமே நல்லதை மட்டும்தான் கேட்கணும். அதாவது நல்ல விஷயங்களை, தன் நாட்டை பத்தி யாராவது சொல்ற பெருமைகளை, இப்படி நல்லதை மட்டும்தான் அந்த ராஜா கேட்க விரும்புவாரு. ஆனா பாருங்க, நாடுன்னு இருந்தா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கதானே செய்யும். ஆனா ராஜாவுக்கு நல்லதை மட்டும்தான் கேட்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்றாரு, தன்னோட அமைச்சரை கூப்பிடுறாரு. நாடு முழுவதும் அறிவிப்பு கொடுங்க, நாட்டுல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகள்கிட்டையும் சொல்லுங்க, அவங்க ஒரு கருவி செய்யணும். அவங்க செஞ்சு தர கருவி ஒரு தவறான விஷயத்த கூட, ஒரு குறைய கூட என் காதுல அனுமதிக்கவே கூடாது. அப்படி ஒரு கருவியை யாரு செஞ்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம நிறைய பொற்காசுகள் கொடுப்போன்னு. அமைச்சரும் சரின்றாரு. அறிவிப்பு விடுக்கப்படுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கருவிய ஒரு விஞ்ஞானி செஞ்சு கொடுக்கறாரு. இப்ப அந்த ராஜா அந்த கருவிய போட்டுக்கிட்ட பின்னாடி அவர் காதுல ஒரு தவறான விஷயம் கூட விழுந்ததே கிடையாது. அந்த நாட்டை பத்தி ஆகட்டும், அவரை பத்தி ஆகட்டும், யாராவது என்ன குறை சொன்னாலும் அவர் காதுல கேக்குறது இல்ல. ராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீரா இருந்துச்சு. ஆனா கையோட ஒரு சிக்கலும் வந்துச்சு. ஏன்னா அந்த ராஜாவோட பக்கத்து நாட்டுல இருந்த இன்னொரு ராஜா இந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தாரு. போருக்கு முன்னாடி 2, 3ன்னு அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த ராஜா தான் கெட்டது எதையுமே கேட்க கூடாதுன்னு கருவி வச்சிருக்காரு. அதனால எதிரி நாட்டு அரசர் வரப்போறாருங்கிற செய்தி இந்த ராஜாவோட காதுல விழவே இல்லை. அமைச்சர்களோ அங்க இருக்கிற யாரோ திருப்பி திருப்பி அந்த செய்திய அவர்கிட்ட சொல்லியும் அந்த கருவி அந்த செய்திய அவர் காதுல விழவிடல. விளைவு, தேவையே இல்லாம, எந்த முன்னேற்பாடும் இல்லாம ஒரு பெரிய போரையே சந்திச்சுது அந்த நாடு. அந்த இடத்துலதான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுச்சான், தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கோம், இவ்வளோ பெரிய பிரச்சனைய இழுத்துக்கிட்டோமேன்னு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த ராஜாவை மாதிரி தாங்க நம்ம கிட்ட நல்லதை மட்டுமே பேசுற, நம்மளை பத்தி பெருமையை மட்டுமே பேசுற நண்பர்களை கூட வச்சுக்கிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆபத்தை அவங்க கொண்டு வந்து தந்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ராஜாவோட காதுல மாட்டின கருவி மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. இப்ப புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3ம் தாங்க நம்ம துரோகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். 1, ஒருத்தர் உங்க கூட இப்ப பழகிறத வச்சு எப்பவுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. 2, முடியாதுன்னு சொல்றதுக்கு பயந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க காயங்களை புரிஞ்சிக்காத அந்த நபர்கள் இறுதியில உங்களை விட்டுட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. 3வது,
உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறவங்க உங்க நல்ல இயல்புகளையும் சொல்லணும், நீங்க செய்யற தவறுகளையும் சுட்டி காட்டணும். அதுக்கு இல்லாம உங்க புகழை மட்டும் பாடிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு துரோகத்தை செய்வாங்க. இந்த 3 பாடங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடிய மட்டும் துரோகத்துல இருந்து தப்பிக்க பாருங்க. அதுக்கு இந்த கதைகள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.